ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா வந்து என்ன தான் பெட்டராக ஆடினாலுமே கூட தொடர்ந்து அவருக்கு வந்து கெட்ட பேர். அவர்கிட்ட வந்து மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து கடுமையாக தான் வந்து நடந்திருக்காங்க. இத்தனைக்கும் வந்து இதற்கு முன்னாடி அவர் ஆடினதை விட இந்த கேமில் நல்லா தான் ஆடிருக்காரு. இருந்தாலும் அவரை வந்து மும்பை ஓனர் வந்து திட்டிருக்காங்க, ரிட்டையர் ஆக சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்கான சீசனே வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து சரியாக போகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொதப்பிட்டே தான் வந்திருக்காரு. ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் ரோஹிட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக மும்பை 7 கேமில் ஆடிருக்காங்க. அதில் ரோஹிட்டுக்கு வந்து பேட்டிங் ஆடுவதற்கு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா 6 கேமில் மட்டும்தான் பேட்டிங்கோட வாய்ப்பு கிடச்சிது. அதில் முதல் கேமில் சிஎஸ்கேவுக்கு அகென்ஸ்டாக டக் அவுட் ஆனார். அடுத்து குஜராத் டைட்டன் அணிக்கு எதிராக 8 ரன் அடித்தார். கேகேஆர் அணிக்கு அகென்ஸ்டாக 13 ரன் அடித்தார். ஆர்சிபிக்கு அகென்ஸ்டாக 17 ரன், டெல்லிக்கு அகென்ஸ்டாக 18 ரன் அடித்தார். இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு அகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா 26 ரன் வந்து அடிச்சிருப்பார். 16 பந்தில் 26 ரன் ரோஹிட் வந்து அடிச்சிருப்பார். என்னதான் வந்து இந்த கேமில் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட ரோஹிட்டோட அந்த ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னால பார்த்தீங்கன்னா மும்பை ஓனர் வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து கடுமையாக நடந்திருக்காங்க. ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி ரொம்ப மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக போகும், விறுவிறுப்பாக போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சொதப்பிட்டாங்க. அந்த டீமில் வந்து பெருசாக யாருமே வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. அபிஷேக் சர்மா வந்து 28 பந்தில் 40 ரன்னு. இவர் வந்து இதற்கு முன்னாடி ஆடின போட்டிகளோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப புவர் ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடிருக்காரு. ஹெட் வந்து இன்னும் மோசம். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100க்கு கீழே போயிடுச்சு. 29 பந்தில் 28 ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு. பெரிதும் எதிர்பார்த்த இசான் கிசான், நிதிஷ் ரெட்டி இவங்களாம் வந்து சரியாக ஆடலை. கிளாசன் வந்து 28 பந்தில் 37 ரன். அதுலேயும் வந்து 18வது ஓவர் பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் சகார் வந்து போட்டிருப்பாரு. அவருடைய ஓவரில் வந்து பிரித்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் தீபக் சகார் 4 ஓவர் போட்டு 47 ரன்னை விட்டு கொடுத்துருப்பாரு. ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை. அந்த 17வது ஓவரில் 18வது ஓவரில் 20 ரன் கிட்ட வந்திருக்கும். அடுத்த ஒரு 19வது ஓவர் வந்து பும்ரா கொண்டு வந்திருப்பாங்க. பும்ரா வந்த முதல் பந்திலே வந்து கிளாஸனை போல்ட் ஆக்கிட்டார். பும்ரா ஓவரில் பெருசாக ரன்கள் வந்து வரல. கடைசி ஒரு பாண்டியா வந்து போட்டிருப்பாரு. பாண்டியா ஓவர்லையுமே வந்து ரன்கள் அதிகமாக 15 ரன்களுக்கு மேலே வந்து போயிருக்கும். அப்போ அந்த கடைசி ஒரு 2-3 ஓவரில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து சிறப்பாக எஸ்ஆர்ஹெச் வந்து ஆடி இருப்பாங்க. இல்லைனா வந்து அவங்க ஒரு 140 கூட வந்து தாண்டி இருக்க முடியாது. பட் வந்து அந்த கடைசி பாண்டியா ஓவரையும் அதேமாரி நமக்கு தீபக் சாகர் ஓவரையும் பயன்படுத்திக்கிட்டதுனால 20 ஓவருக்கு 162 ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க. பட் வான்கடையில் அந்த 162 அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாது. ஏன்னா வந்து மும்பைக்கு அது வந்து ஹோம் கிரவுண்டு. வான்கடை வந்து நல்லா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து கண்டிப்பாக 200க்கு மேலே அடிச்சிருக்கணும் எஸ்ஆர்ஹெச். அப்போ தான் அவங்க வந்து ஜெயிக்கிறத பற்றிலாம் வந்து யோசிக்க முடியும். அடுத்த ஆடின மும்பையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் வந்து பண்ணாங்க. ஏன்னா வந்து ரிக்கல்டன் 31, ரோஹித் சர்மா 26, வில் ஜாக்ஸு, ஸ்கை இவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச ரன்னை வந்து அடித்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்த கேமில் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த கேமில் வந்து திட்டு வாங்கினது யார் அப்படின்னா ரோஹித் சர்மா தான். அவர் வந்து 16 பந்தில் 26 ரன்னு, 3 சிக்ஸு, 162 ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடி இருப்பார். 3ல் ஒரு சிக்ஸு வேணால் நார்மலாக போயிருக்கும். மீதி 2 சிக்ஸ் நல்ல பெரிய சிக்ஸ் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருப்பார். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஓப்பனராக உள்ளே வராரு. 16 பந்தில் 26 அப்படிங்கிறது ஓகே தான். அதிகமாக பந்துகளை வீணடிக்கலை. ஒரு சிக்ஸு பறக்க விட்டு ரோஹித் சர்மா போயிருக்காரு. இதற்கு முந்தைய போட்டிகளோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கேமில் வந்து நல்லா பெட்டராகவே வந்து ஆடி இருக்காரு. இருந்த போதிலுமே இது வந்து பத்தலை. அதாவது மும்பை மேனேஜ்மெண்ட் ரோஹித் கிட்ட எதிர்பார்க்குறாங்க நிறையா. பட் அதை வந்து ரோஹித் வந்து பண்ண மாட்டார். அதனால் வந்து மும்பை ஓனர் வந்து எழுந்து போய் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு போகிறப்ப அவர்கிட்ட வந்து கடுமையாக நடந்திருக்காங்க. நன்றி.